ஹே கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்லி நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பயே சொல்றது தான், இப்பயே சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அந்த கிளப்ல வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரூமுக்கு போயிட்டு அங்க இருந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த பொண்ணை வேற சுட்டு கொண்டாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இது வந்து தானுக்கு தெரிஞ்சிடுச்சு போல. அதாவது உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே தானு வந்து அவனோட ஆளுங்கள்லாம் கூட்டிட்டு வரான். பாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. உள்ள போய் உடனே எவன் இருக்கானோ அவனை சுட்டுன்னு. அந்த டைமுக்கு இன்னொரு ரூம்ல இருந்து 2 பேர் மாஸ்க் போட்டுட்டு வேக வேகமா ஓடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாருமே அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப கேஷுவலா கதவு திறந்துக்கிட்டு வெளியில வரான். நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ வந்துட்டு, இல்ல யாரோ வந்துட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு இங்க சுத்திக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதனாலதான் யாரு அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தேன், நான் இப்பதான் வந்து இந்த ரூம்க்கு அப்படின்னு சொல்றான். 2 பேரும் அந்த சைடா தான் ஓடினாங்க. நீயும் பின்னாடியே போய் தேடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு தானும் என்ன பண்றான்னா ஹீரோவையும் அனுப்பிடுறான். ஆனா ஹீரோ மேல தானுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர அதிகமாயிடுச்சு. நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு ரூம்குள்ள 2 பேரையும் ட்ராப் பண்ணி பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவங்க 2 பேருமே ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ். அட பாவீங்களா, எதுக்காகடா நீங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் தான் ஆல்ரெடி சொன்னேனேடா, மாஸ்டர் உன்னை பத்திரமா பார்த்துக்க சொல்லி தான் வந்து இங்க அனுப்புனாரே எங்களை வேலைக்கு. நீ ஏதோ ஒன்று இன்னைக்கு சேட்டை பண்ண போறேன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது, அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மாஸ்க் எடுத்துக்கிட்டு கூடியே இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றானுங்க. உடனே ஹீரோ இங்கேருந்து முதல்ல வெளியில போங்க, அதுவும் என்ன ஒரு அடியை அடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவோட மூஞ்சில ஒரு குத்த விட்டுட்டு அவனுங்க 2 பேரும் ஓடிடுறானுங்களா. அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, தானும் ஆளுங்களும் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே ஜன்னல் வழியா குதிச்சு ஓடிட்டானுங்க அப்படின்னு சொல்றான் ஹீரோ. கிளப் ஓனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து யாரோ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் திருடி இருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியல, எனக்கு தெரிஞ்ச அந்த மாஃபியா லீடரா தான் இருப்பான். அதாவது ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்றான் இல்லையா, அவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா ஹீரோ போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் பாக்குறான். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவை இவனுங்க 2 பேருமே செமையா திட்டுறானுங்க. உன்னோட ஒரே ஒரு பழி வாங்கணும்ன்ற உணர்வுக்காக எல்லாரையுமே நீ விட்டு விலகி போற, அது மட்டும் இல்லாம எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுற, எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற, அது மட்டும் இல்லாம நீ ஹீரோயினை வந்து லவ் பண்ற மாதிரி ஏமாத்துற, அது பெரிய தப்பு, அந்த பொண்ணு உண்மையாவே உன்னை லவ் பண்றான்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றான்னா, அந்த வழி என்னன்னு எனக்கு தான் புரியும், அவங்க அப்பாவை அடிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது, பணத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பணத்தை சம்பாரிச்சுப்பான், அவன் பேர் புகழ் போச்சு அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டான், அவன் பொண்ணு மேலதான் உயிரா இருக்கான், அவ தான் என்னோட ஒரே டார்கெட் அப்படின்னு ஹீரோ சொல்றான். மறுநாள் காலையில வந்து இந்த துறவிங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஹீரோயின் ஹீரோவை கூப்பிடுறா. அதுவும் ஹீரோ கையாலேயே கொடுக்க சொல்றாளா. ஹீரோக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு, என்னதான் பண்றது, ஹீரோயின் வந்து இவனை பயங்கரமா லவ் பண்ணி தொலைறாளே. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் தனியா நின்று 2 பேருமே வந்து கார்டன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஹீரோயினோட அப்பா பாத்துறாரு. ஹீரோயினோட அப்பா பாக்குறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப நார்மலா இருந்த ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போறான். இது எல்லாத்தையும் வந்து அவன் வேணும்னே வந்து அவர் பார்க்கணுன்றதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு தம்பிக்காரனை காட்டுறாங்க. தம்பிக்காரன் வந்து ஹீரோயினோட ஷாப்புக்கு வந்திருக்கான் ஹீரோயினை பாக்கிறதுக்கு. அங்க பார்த்தா ஹீரோயின் இல்ல, நம்ம டான்சர் தான் வந்து வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிக்கிறா. இவன் இங்க வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற எதிர்பார்க்கலையா. அவனை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறா. எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ இல்லாதப்ப எப்படியாவது ஹீரோயின் கிட்ட கொஞ்ச நேரம் பேசி பழகலாம் அப்படின்றதுக்காக தான் இவன் இங்க வந்திருக்கான். ஆனா ஹீரோயின் இன்னைக்கு இங்க வரல. அப்பதான் அங்க வேலை செய்யறவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹீரோயின் இன்னைக்கு வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, அவங்க போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக லொகேஷன் பாக்கிறதுக்கு வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இவனுக்கும் இவளுக்கும் தெரிய வருது ஹீரோயினே வரமாட்டான்னு சொல்லிட்டு. எப்பயும் போல இதுங்க 2 வந்து காய்ச்சி முச்சுன்னு கத்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அவளுக்கு வந்து பார்த்தா இவன் பேசுறதே பிடிக்கல இல்லைங்க, இவன் ரொம்ப தப்பா தான் பேசுறான். அதாவது இவளுக்கு ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் தான் வந்துட்டு இவளை விட ரொம்ப வேல்யூவானவ அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால இவன் என்ன சொல்றாளா, உனக்கு நீ என்ன நினைக்கணும்னு நினைக்கிறியோ நினைச்சுக்கோ, என்னோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் உன்னோட வேல்யூ என்னன்னு நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு மக்கப் பண்ணிட்டு போயிடுறா. ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு
பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கூப்பிட்டு காசு கொஞ்சம் கொடுக்குறாரு. அவன் எனக்கு எதுக்கு சார் காசு அப்படின்னு கேட்கும் போது, ஆமாப்பா நான் முதல்லயே உனக்கு கொடுத்த காசு பத்தலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ என் பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னும் போது, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார் அப்படின்னு சொல்றான். இதை பாரு, உன் மேல பாவம் பார்த்து இறக்கம் பார்த்து நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், உனக்கு காசு கொடுக்கலாம், உனக்கு வீடு கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம், ஆனா என் பொண்ணை மட்டும் கொடுக்க முடியாது. அதனால இனிமே பார்த்து உஷாரா இருந்துக்கோ, நீ ஏன் கூடயே இரு, அவளுக்கு வந்துட்டு பாடி கார்டு தனியாவே இருக்கட்டும் அப்படின்னு வேற பாடி கார்டை போட்டுடுறாரு. அது மட்டும் இல்லாம நீ தங்கறதுக்கும் வேற ஒரு இடம் பாத்துரு, இனிமே என் வீட்லயும் தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கு இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்துதான் அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் லொகேஷன் பாக்குறதுக்கு கிளம்புற. நம்ம ஹீரோவை தவிர மத்த எல்லாருமே வந்து ஹீரோயின் கூட போறாங்க. அவங்க அப்பா ஹீரோக்கு வந்து என் கூட முக்கியமான வேலை இருக்கு, அதனால நீ இவங்க கூட போயிட்டு வா அப்படின்னு ஆளுங்களை மாத்தி அனுப்பிடுறாரு. இவங்க வந்து பார்த்தா ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்காங்க, லொகேஷன் எல்லாம் வந்து பாக்குறதுக்காக. வந்ததுல இருந்து ஹீரோயினும் வந்து ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறா, மெசேஜ் பண்ணி பாக்குறா. அவன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு அவளோட போட்டோவே வந்து வருது. அதுவும் அவ பீச்ல நின்றுகிட்டு இருக்கா மாதிரி இப்ப பிரசன்ட் போட்டோ எடுத்து அனுப்புறான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து இங்கதான் நீ இருக்கன்னு எனக்கு தெரியும், எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி தேட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஹீரோயின் செம்ம திட்டுறா. இதை பாரு, சும்மாவே நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்காத, நான் என்ன பண்றது, உனக்கு ரிப்ளை பண்றதை விடவும் உன்னை நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன், அதனாலதான் வேக வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்து ரிப்ளை பண்ண முடியல, நான் கொஞ்ச நேரத்திலேயே உன்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாம் கதை விட்டுட்டு இருக்கான். எங்க ஃப்ரெண்ட்ஸ் பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயின் வந்து அப்படியே நடந்துகிட்டே ரொம்ப தொலைவு போயிட்டா போல, அதனால ஆளுக்கு ஒரு சைட்ல போய் தேடுவோம் அப்படின்னு இவங்க முடிவுக்கு வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே வந்து ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நான் இந்த சைடு போயிட்டு இருந்தேன், அப்படியே உங்களெல்லாம் பார்த்த உடனே நான் சரி பார்த்துட்டு போலாமே, ஒரு ஹாய் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் சொல்றான் அவங்க எதிர்க்க. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க ரெண்டு பேருமே ஐயோ உண்மைதான், எனக்கு ரொம்பவே நம்ப முடியுது, நீ இந்த சைடு வழி போக்கனாதான் போனேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா வேற ஒரு லொகேஷனை பார்க்கணும், என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை மட்டும் தனியா கூட்டிட்டு போறா. இருந்தாலும் இவங்க 4 பேரும் வண்டியில பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. கடைசி நேரத்துல ஹீரோவையும் ஹீரோயினையும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ வேணும்னே வந்து வேற ஒரு வழியா கூட்டிட்டு போயிடுறான். இவங்களுக்கு இப்ப எங்க போறது எப்படி தேடுறதுன்னே தெரியாம செம குழப்பமாயிடுறாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஒரு இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. அங்க வந்து லைட்டா அப்படி ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக கிட்ட போறான். இருந்தாலும் அவன் மனசாட்சி வந்து ரொம்பவும் உறுத்த ஆரம்பிச்சிடுது. ஏன் அப்படின்னா ஹீரோயின் பயங்கரமா இவனை லவ் பண்றா, ஆனா இவன் வந்துட்டு அவளை ஏமாத்த போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன அவாய்ட் பண்ற, எதனால இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ உடனே இவன் என்ன சொல்றானா, உங்க அப்பா தான் வந்துட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு, உங்க அப்பாக்கு நம்ம 2 பேரும் வந்து பழகிறது தெரிஞ்சிருச்சு, அதனால உன்னை விட்டு ஒதுங்கி இருக்கணும்னு சொல்லிட்டாரு, உங்க வீட்லயும் தங்க கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு உடனே இவளுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. யார் என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்றா. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட அப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, தானு கிட்ட நான் வந்து ரிட்டையர்ட் ஆக போறேன், இனிமே இந்த வேலையெல்லாம் நான் செய்ய போறது கிடையாது, அது மட்டும் இல்லாம எப்ப என் உயிரே வந்து ஆபத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியையும் என் பிள்ளையும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இனிமே அவங்க கூட தான் என்னோட மீதி இருக்க லைஃப் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு ஹீரோ வந்துட்டு என்ன ட்ரிக் பண்றான் அப்படின்னு பார்த்தா, என் வண்டி வந்து நின்று போயிடுச்சு, என்னன்னு தெரியல, திடீர்னு இது வந்து ஓட மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்றான். அதுக்கப்புறமா அங்க ஒரு பழைய போட் ஒண்ணு நின்றுட்டு இருக்கு, இதுல இன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றேன். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. அதே நேரத்துக்கு நைட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி 2 பேருமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஏதோ அட்டென்ட் பண்ணிட்டு அவ பாத்ரூம்ல இருக்கா, கிளைண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு ஒரு வாட்டியும் மேனேஜ் பண்றாங்க. எங்க நைட்டு பூரா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பீச்ல ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. தானும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இந்த கிளப் ஓனர் இருக்காரு இல்லையா, அவரை போய் பாக்குறான். அவர்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாஃபியா லீடரை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும், என்னோட ஓனர் வந்து ரிட்டையர்ட் ஆக போறாரு, அதுக்குள்ள அவருக்கும் இவருக்கும் இருக்க பஞ்சாயத்தை தீர்த்து முடிச்சிடணும், அப்படி இல்லைன்னா வந்து கண்டிப்பா அவன் வந்து அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான், அவருக்கு நிம்மதியா வாழ முடியாதுன்னும் போது எனக்கு காசு கொடுக்க வேண்டியது நீ கொடுத்துரு, நான் வந்து உனக்கு வேலையை பண்ணி தரேன், அவன் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளப் ஓனரும் சொல்றான். ஹீரோயினும் ஹீரோ பக்கத்துலயே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் நல்லா தூங்குறா, இவனுக்கு தூக்கமே வர மாட்டுது, ஏன்னா மனசுக்குள்ள தப்பு பண்றதுனால குத்திக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காலையில தேடி வந்துடுறாங்க, ஹீரோவோட வண்டியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்பனா இந்த சரௌண்டிங்ல தான் எங்கன்னா இருப்பாங்க அப்படின்ற முடிவுக்கும் வந்துடுறாங்க.
ஹீரோயின் காலையில எழுந்து பாக்குறா, ஹீரோவை காணோம். அவ பயந்து அங்க ஊன அழ ஆரம்பிச்சிடுறா. என்ன ஆச்சு, எதுக்காக இங்க நின்று அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேக்குறானா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து மூச்சே வந்தது. எங்க போனேன், எதுக்காக என்ன விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறா. உடனே அவன் சொல்றான், வண்டியை ரெடி பண்றதுக்காக தான் போனேன். அந்த டைம்க்கு ஹீரோ வில்லத்தனமா ஒரு லுக்க விட்டுக்கிட்டு ஹீரோயினை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். நீ கவலையே படாத, உன் லைஃப்ல நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நான் உன் கூடயே தான் இருப்பேன், யார் தடுத்தாலும் சரி. எதுக்கு அப்படி வில்லத்தனமா பார்த்தா அப்படின்னு சொல்லி இப்பதான் நமக்கு தெரியுது. ஹீரோயினோட அப்பா அங்க தானுவை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. பின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கத்துறாரா. ஹீரோயினுக்கும் ஐயோ அப்பா குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. உடனே தானு வந்து வேகமா ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். தயவு செஞ்சு வந்துருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பா ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாரா. நடுவுல ஹீரோயின் போயிடுறா. தயவு செஞ்சு வந்து அவனை அடிக்காதீங்க, எல்லாத்துக்கும் நானும் தான் காரணம், எதுக்காக அவனை மட்டும் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து என்ன பண்றான் அப்படின்னா முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க சார், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன், என்னால அவ இல்லாம இருக்க முடியாது, அவளாலையும் நான் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு கதையா பேசிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸும் கரெக்டா தேடிக்கிட்டு வந்துடுறாங்க. கண் எடுத்து சுட்டலான்னு போகும்போது நடுவுல ஹீரோயின் வந்துடுறா. அவனை சுடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நீங்க கொன்னுடுங்க, அதுக்கப்புறமா அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்றாளா. இவங்க அப்பாவுக்கு செம கடுப்பாகுது. அடி பாவி, ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து எங்க இருக்கோம் அப்படின்றத ஹீரோயினோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்கான். ஆக்சுவலா வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, நான் தற்செயலா வந்து இவங்களை பார்த்தேன், இவங்க லொகேஷன் பார்க்க கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க, நான் கூட்டிட்டு வந்தேன், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு சார், மன்னிச்சிடுங்க, நான் வந்து காலையில வண்டியை ரெடி பண்ணிட்டு அவளை கூட்டிட்டு வரேன், நைட்டு நானும் அவளும் ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆக்குற மாதிரி பேசினதே இவன் தான். இவளை வந்து தரன்னு அவங்க அப்பா வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு ஒரு வழியா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் வந்து உண்மையாவே உன்னை லவ் பண்ணல, அவன் ஏதோ ஒரு வகையில உன்னை ட்ரிக் பண்றான், தயவு செஞ்சு கொஞ்சம் யோசி, உன் பணத்துக்காக தான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க அம்மாவும் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், நீங்க ஏன் ஒரே ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இந்த விஷயத்த பத்தி நீங்க யாருமே இனிமே வாயை திறக்க கூடாது, எந்த முடிவா இருந்தாலும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே நேரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு வாட்டி இதே மாதிரி நடந்தது அப்படின்னா அந்த ஷாப்பையே இழுத்து மூடிடுவேன், உங்களுக்கு வேலையே இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. வந்து நம்ம ஹீரோவை பாக்கிறதுக்காக வரா. அவகிட்ட வந்துட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உண்மையை சொல்லிட்டாங்க போல. எதுக்காக நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற, உண்மையாவே நான் வந்து உன்னோட நல்ல குணத்தை பார்த்து தான் லவ் பண்ணேன், அந்த மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணு, அது அவளுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, அவளை பழி வாங்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம், அவங்க அப்பா மேல கோபம் தான், அவங்க அப்பா மேல தான் நீ காட்டணும், அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லி பேசும்போது உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ என்ன பார்க்க வராத அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதே நேரத்துக்கு இந்த கிளப் ஓனர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த மாஃபியா கிங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லி லொகேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு வா அப்படின்னு தானுக்கு போன் பண்றான். இவ இங்க எவ்வளவு சொன்னாலும் வந்து ஏத்துக்கிற மனநிலைமையில ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. அதனால அவ என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தனை நானே லவ் பண்ணல, நான் லவ் பண்ணுவேன், ரொம்ப நல்லவன், அதனால இதுக்கப்புறம் நான் உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது முட்டாள்தனம்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஷாப்புக்கு வரான். ஆனா ஹீரோயின் அங்க இல்ல. அதுக்கு பதில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு வாட்டி நீ வந்து அவளை பார்க்க ட்ரை பண்ண அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் வேலை போயிடும், இந்த ஷாப்பையே இழுத்து மூடிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இனிமே இங்க வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட டான்சர் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, தம்பிக்காரன் டானுக்கு போன் பண்ணிட்டு, ஏய் செம்மையான ஒரு சான்ஸ் நம்ம 2 பேருக்கும் கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நானும் இந்த மாஃபியாக்காரனை வந்து கொலை பண்றதுக்காக போறான் இல்லையா, அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க வருவேன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த நியூஸையே ஸ்ப்ரெட் பண்ணேன், நான் உன்கிட்ட டீல் பேசணும்னு நினைக்கிறேன், நீ வந்து உட்கார்ந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். தானுமே பேச உட்காடுறான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.